படம் வந்து நல்ல ஒரு ஸ்டோரி. ஃபுல்லா வந்து வெட்டு குத்து இது மாதிரி தான் ஸ்டோரி. போலீஸ் வந்து ஒரு குற்றத்தை செஞ்சு லஞ்சத்தை வாங்கிட்டு ஒரு இது விட்டுறாங்க. இப்போ ஒரு மேட்டர் நடந்துச்சு இடையில, ஞானசேகர் பாலியல் கொடுமை. அது மாதிரி வந்து இதுல ஒரு பொண்ணை கொண்டுறாங்க. பொண்ணை கொண்டு அப்பாவுக்கு வந்து வில்லேஜ் கிராமத்தினால ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கூப்பிட்டு மூடி மறைச்சு இது பண்ணிடுறாங்க. அது ஒரு டீம் வந்து உள்ள லோக்கல் ஆளுங்க என்ன பண்றாங்க, அந்த ஃபுல்லா எல்லாரையும் அடிச்சு கொண்டுறாங்க. சட்டம்ன்றது ஒண்ணு இல்லாதவே போயிடுது. படம் நல்லா இருக்கு. நல்லா ஒரு த்ரில்லிங்கான படம். ஃபுல்லா வெட்டு குத்து இது மாதிரி தான். நல்லா சூப்பரா இருக்கு. அப்புக்குட்டி நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு நல்லா சூப்பரான ரோல். படம் சூப்பரா இருக்கு சார். வீரமுருகன் சாருக்கு ஒரு சல்யூட். படம் வேற லெவல். சினிமாட்டோல இருக்கிற எல்லா பிரச்சனையும் எடுத்து இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு சூப்பரா சொல்லிருக்காரு. இதுல நடிச்சு அனைவருமே எல்லாமே சூப்பரா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்றாங்க. இத போல சார் இன்னும் படம் எடுக்கணும், இன்னும் மேலும் மேலும் அவர் வளரணும். கலன் அந்த மூவியே வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பா இருக்குன்னு சொல்ல. ஒரு கிராமத்துல போயிட்டு ஒரு திருவிழா பார்த்தா அந்த மியூசிக் வைப்ரேஷன் இது எல்லாமே பக்காவா இருக்கு. நடிப்பு நல்லா இருக்கு. ஒரு கஞ்சா கடுமையான பசங்களோட நிலைமை என்ன ஆகும்ன்றது ஒரு உதாரணமாவும் இருக்கு இந்த படம். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. நாங்க வந்து போலீஸ்கார உண்மையுமே நானே நினைச்சேன், என்ன போலீஸ்காரனாலே நம்ம நல்லது பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு, பட் ஒரு நெகட்டிவா காமிச்சு பாசிட்டிவா காமிக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப ஆசம். எல்லாரோட நடிப்பும் நல்லா இருந்துச்சு. எனிவேஸ் தீபாக்கா, காயத்ரி மேம், ஃபீமேல் பாத்தீங்களா, காயத்ரி மேமும் தீபாக்காவும் தான் அதுல ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காங்க. அந்த டீ கடை தான் ரொம்ப ரொம்ப இன்னும் நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அந்த போலீஸ்காரங்க பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த மூவி வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சோ எனிவேஸ் நைஸ். தேங்க்யூ சோ மச். படம் ரொம்ப நல்லா இருக்கு. பீஜம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் வந்து ஒரு வில்லேஜ், ஓவராலா ஒரு வில்லேஜ் ஸ்டோரி எப்படி வந்து கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போயிருக்காங்க மூவில. அக்கா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க வந்து போலீஸ் லிட்டரலா புடிச்சிட்டு போவாங்க. புடிச்சிட்டு போகும்போது அவங்களோட ரோல் அதுல வந்து ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க. அப்புக்குட்டியோட தாய்மாமா ரோல்லாம் அந்த கடைசி அந்த சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஒரு ஃபேமிலியா உட்காந்து பாக்கணும். பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பீஜம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்கவுங்க ரோல்ல எல்லாருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. அந்த போலீஸ் ரோல் அவர் வந்து கெட்டவர் மாதிரியே இருப்பாரு, பட் லிட்டரலி அவர் வந்து நல்லதும் செஞ்சிருப்பாரு. அந்த மாதிரி அவங்கவுங்க ரோல்ல ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க படத்துல. படம் நல்லா இருந்தது. இந்த காலகட்டத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறிட்டு வந்தாலுமே சரி, இந்த ஜாயிண்ட் இந்த ட்ரக்ஸ் அடிக்கட்ல வந்து இன்னும் சின்ன சின்ன பசங்க வந்து வைஃபை இழந்துட்டு இருக்காங்க. சோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த மூவி எடுத்திருக்காங்க. சார் அவங்க ஆக்டிங் வேற லெவல் சார். அன்எக்ஸ்பெக்டட். நாங்க வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு எதிர்பார்க்க அவங்க ஆக்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு கம்பேக் தான். அதாவது ஒரு பேரண்ட்ஸ் உடைய வலி எவ்வளவு இருக்குன்றத அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து 15 வயசு 16 வயசு பசங்களுமே வந்து ஸ்கோரிங் விஷயத்துல வந்து எடுத்துக்கிட்டு அவங்க லைஃப் வந்து முழுமையா இழந்துடுறாங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாது. இப்ப யாராவது கெட்டதுன்னு சொல்லிட்டு போய் அவங்க போய் அது பண்ண கூட சொன்னாலுமே அவங்கதான் வந்து அகேன்ஸ்டா பேசுவாங்கண்டி. தப்பு பண்றவங்களுக்கு யாருமே வந்து இன்னும் வந்து பண்ணாதீங்க சொல்ல போறதுக்கு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபேவரட் விஷயங்கள் போயிட்டு இருக்கும். ஏன்னா பேக்ரவுண்ட்ல வந்து மணின்ற விஷயம் வந்து நிக்குது. சோ அதேதான் இங்க இப்ப ரியாலிட்டி நடக்கிற விஷயங்களும் மூவில நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இருக்கு சார், சில விஷயங்கள் இருக்கு அங்க கொடுத்துருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து போலீஸோட அவரோட சேவட கேரக்டர் வந்து நம்ம ஃபுல்லா நெகட்டிவ் தான் கொண்டு போயிருந்தாங்க. பட் லாஸ்டா வந்து அவருடைய கேரக்டரே பாசிட்டிவா தான் அமைஞ்சிருக்கு. போலீஸ் விஷயத்துலயுமே சரி, கெட்டவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. அதாவது கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மையன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. வணக்கம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கலன் படத்துக்கு நீங்க எல்லாம் வந்து பார்த்தது. ஒரு நியூ இயர்ல ஒரு புதிய நல்ல தொடக்கமா இருக்கு கலன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மக்களோட கருத்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நடிப்பா பார்க்கலாம். அத நல்லா இருக்கு. ஒரு புது முயற்சி எனக்கு இது அப்படின்னு தான் சொல்லணும். நெகட்டிவ் ஷேட்ல என்ன வேற மாதிரி பார்த்திருப்பீங்க. இது அதையோட ஒரு ஸ்டெப் தாண்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த கேரக்டரா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு, ஒரு நெகட்டிவ் ஷேட்ல வந்து பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, நம்மளுக்கு நெகட்டிவ் ஷேட் தான் நம்மளுக்கு ஈஸியா வருமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு ரொம்ப தள்ளி போய் இன்னைக்கு வாங்க டிக்கெட் போட்டு கேன்சல் ஆகி அப்புறம் போனே வராது. அப்புறம் ஒரு நாள் டிக்கெட் போட்டுருவாங்க, 6 போன் பண்ணுவாங்க. அப்புறம் நான் போன் பண்ணி ட்ரெயின் ஏற்றுமான்னு கேட்டா ரிப்ளை வராது. இந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபைனலி ஷூட்டிங் போய் ஒரே நாள் தான் நாங்க ஷூட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். டைரக்டருக்கு பெரிய 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 நன்றிகள்.
அண்ட் கங்க்ராட்ஸ் த ஹோல் டீம். தேங்க்யூ. படத்தை ப்ளீஸ். கண்டிப்பா வந்து படம் வந்து அவ்வளவு அருமையா இருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு நல்ல ஒரு படம் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. காயத்ரிக்கா சொல்றதுக்குதான் வரிசையா படங்கள் அவ்வளவு படங்கள் அருமையா இருக்கும். அவ்வளவு பிஸியான ஷெட்யூல்லையும் வந்து தான் படத்தை வந்து பாக்குறாங்க, அது பெரிய விஷயம். இன்னொன்னு எல்லாருமே எல்லா பெரிய பெரிய ஆளுங்களுமே கத்துக்கணும், பெரிய பெரிய ஆளுங்க. ஏன்னா தான் நடிச்ச படத்தை தான் வந்து பாக்கணும் அப்படின்னு ஒரு எல்லாருமே நினைச்சு பார்க்க. ஆனா அவங்க நினைக்கிறாங்க இந்த பிஸி ஷெட்யூல்லையுமே அவங்க சூஸ் பண்ற ஒவ்வொரு படங்களுமே ஒவ்வொரு கேரக்டருமே அவ்வளவு நெரேட்டியா அவ்வளவு அழகா வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப அவங்களோட வேரியேஷன் ஆஃப் ஆக்டிங்ஸும் சரி எல்லாமே அவ்வளவு அருமையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி படங்கள் வந்து வெளியே வரும்போது அவ்வளவு அழகா வந்து கோர்வையா வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டுமே சரி, சாமி பாட்டுமே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி புல்ல இருக்குமா, எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. என்னால உட்காரவே முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, அவ்வளவு அருமையா வந்து நான் வந்து ஆடிட்டே இருந்தேன். அப்படிதான் நான் வந்து ஒரு ஆக்ஷன் பேக்கா பார்க்கும்போது சரி, நம்ம எப்படி நம்ம அவங்க அணுகுறாங்க. தீபாக்கா வந்து ஒரு மாதிரி அவங்க வந்து ஒரு 100 ரூபாய்க்கு கொடுத்தா ஒரு மாதிரி நடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிளாஸ்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு மூவியா இங்க வந்து கொடுத்திருக்காங்க தான் நான் சொல்லணும். அந்த டீமுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. நான் சொல்லி கொடுத்தேன், நீ பேசலையடா? இல்ல பேசுறேன், நானாதான் பேசுறேன். உண்மையிலே எனக்கு நான் படம் பார்த்துட்டு வந்தேன், அதனால நான் சொல்றேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிங்க. உங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. இன்னும் போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். ரொம்ப எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படக்குழுவினர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி படம் கொடுத்ததுக்கு நன்றி. படம் எப்படி இருந்துச்சு? கலன் படத்துல இருந்து வெளில வரீங்க, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப இருக்கிற பசங்களுக்கு இந்த பேட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்டோரி வந்துட்டு நம்ம செய்யவும் கூடாது. இதனால நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்ம ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்படுதுங்கிறது இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இந்த மூவில. வேற என்ன மியூசிக் பிடிச்சிருந்ததா? மியூசிக் எப்படி பண்ணிருந்தாங்க? அப்புறம் இந்த ஒரு போலீஸ் ஆபீசரை ஃபர்ஸ்ட் நெகட்டிவா காமிச்சிட்டு இப்படிதான் இருக்கும். நானும் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நார்மல் பர்சனா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம், ஆனா அப்படியே லாஸ்ட் ட்விஸ்ட் ஆகும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. எல்லா விஷயமும் நெகட்டிவா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவா கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் வணக்கம். கலன் படம் வந்து நான் வந்து தியேட்டர்ல வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் லாஸ்ட் வரைக்கும் எல்லாரும் வந்து கிளைமேக்ஸ் சாங் கூட யாருமே எந்திக்காம அப்படியே உட்காந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் ஒரு ஃபுல் எமோஷன், ஒரு சென்டிமெண்டான ஒரு படம். எல்லாரும் வந்து நீங்க தியேட்டர்ல வந்து பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரு படமா இருக்கும். தேங்க்யூ.